இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மிளகு தோட்டம் வந்து ஏதோ கொல்லிமலையிலயோ அல்லது ஏற்காட்டுலயோ மலை பிரதேசங்கள்ல கிடையாது. இது வந்து சமவெளியில மொத்தம் 6 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஓகே. போச்சுன்னா அப்புறம் நம்ம விட்டுறலாம். டோட்டலா காஞ்சிருச்சு மரம், மேல கீழ இருந்து மேல வரைக்குமே காஞ்சிடுச்சு. ஏங்க இதை வச்சுக்கிட்டு இது ஒண்ணுமே வராது அப்படின்னாங்க. வராட்டி இதோட மரத்தை வெட்டி பண்ண வேலை முடிஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுங்க. வேர்க்கரையாம வெட்டுறீங்கன்னு சில பேர் சொல்லிட்டாங்க. சரி 2-3 மரத்தோட போடுன்னு பார்த்தா ஒரு 10 மரம் 5 மரம் மட்டும். இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து மிளகு செடி பத்தி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ கொஞ்சம் டிஃபரெண்ட்டுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா வேற லெவல்ல சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து மிளகு செடி பத்தி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ கொஞ்சம் டிஃபரெண்ட்டுங்க. நான் எதனால சொல்றேன்னா, இதுக்கு முந்தைய வீடியோல போட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிளகு செடி வந்து நடுறதுக்கான வழிமுறைகள், எப்படி நடணும், எந்த மாதிரி இடைவெளியில் நடணும், எந்த மாதிரியான ரகங்களை தேர்ந்தெடுக்கணும், அது மாதிரி மிளகு செடி கொடி ஏற்றதுக்கு கிளரிசீடியா எந்த மாதிரி எடுக்கணும், அது மட்டும் இல்லாம மரங்கள் எந்த மாதிரி தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அந்த செடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்டு லெவல்ல போய் நிறைய பார்த்துருப்போம். அந்த செடிகள் வந்து பாத்தீங்கன்னா 1 அடி 2 அடி அந்த ரேஞ்சில தான் இருந்திருக்கும். ஆனா இந்த வீடியோ ஃபுல்லா டிஃபரெண்ட்டுங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லே போடாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்க போது. எதனால நான் சொல்றேன்னா, இந்த மிளகு செடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடி இல்ல 25 அடி ஒசரம் இருக்குங்க. இந்த வீடியோ வந்து வேற லெவல்ல இருக்க போகுதுங்க. நம்ம சமவெளியில வந்து நிறைய விவசாயிகள் வந்து சாத்தியம் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் அது எப்படி மெயின்டைன் பண்றது, ஃபாலோ பண்றது. ஏன்னா இப்ப நம்ம ஹில்ஸ்ல வந்து மிளகு செடி ஏத்தி நம்ம அங்க பண்றாங்கன்னா அங்க கிளைமேட் இருக்கும், அதுக்கு தேவையான மண் தன்மை அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். ஆனா சமவெளியில இருக்கிற கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். இந்த ஹாட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகு செடி வருமா வராதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து எப்படி வளர்க்கணும்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. நெட்டவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம அந்த மரச்சி இந்த செடி மிளகு செடி வந்து பாத்தீங்கன்னா இறந்தும் போயிருது. அவங்களுக்கான ஒரு முன்னுதாரணமா ஒரு முக்கியமான வீடியோவா தான் இது இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. நம்ம நிறைய விஷயங்களை இதுல இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த நில உரிமையாளர்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி சாத்தியமாச்சு சமவெளியில. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமவெளியில மிளகு சாகுபடி செய்யறதுல வந்து தோல்வி நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இதை வெற்றிகரமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நில உரிமையாளரையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஈசா காவேரி கூக்குரல் மூலியமா வந்திருக்கிற திரு ராஜா அக்ரி அவர்கிட்டயும் அவங்க கிட்டே வந்து நம்ம இந்த மிளகு செடி பத்தி நிறைய டீட்டெயில் இது எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே சில டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இது வரைக்கும் வந்து மிளகு பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனா வந்து பிராக்டிக்கலா ஒரு இது வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மிளகு தோட்டம் வந்து ஏதோ கொல்லிமலையிலயோ அல்லது ஏற்காட்டுலயோ மலை பிரதேசங்கள்ல கிடையாது. இது வந்து சமவெளியில சேந்தமங்கலம் தாலுக்காவுல பள்ளம்பாறைங்கிற வில்லேஜ், புதூர் பக்கத்துல பள்ளம்பாறைங்கிற வில்லேஜ்ல ஒரு சமவெளியில வந்து இந்த மிளகு தோட்டம் உருவாயிருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், சொல்லியிருக்கோம். இந்த சமவெளியில உருவாகி இதுல இருந்து ஒரு காப்பு வந்து ஒரு அறுவடையே முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து கீழே சமவெளியிலே இதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்காரு. அந்த விவசாயிகிட்டே நம்ம வந்து என்னன்னு இப்போ வந்து ஆரம்பத்தில் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, விவசாயி சமவெளியிலே வந்து மிளகு வந்து சாத்தியப்படுத்தியிருக்காருன்னு. இவர் வந்து வைத்திலிங்கம் பேரு, சாரோட பேரு. பள்ளம்பாறையில வந்து இந்த தோட்டம் இருக்கு. இவர் இருக்கிறது வந்து சேந்தமங்கலத்துல இருக்காரு. இங்க வந்து பண்ணிருக்காரு. சார் இது நட்டு இப்ப எத்தனை வருஷம் சார் ஆகுது இந்த மிளகு நட்டு? இது மரம் நட்டு 3 வருஷம் கழிச்சு இந்த மிளகு நட்டாங்க. மிளகு நட்டு எத்தனை வருஷம்? மிளகு நட்டு 3 வருஷம் ஆகுது. மிளகு நட்டு 3 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? என்ன ரகம் சார் நட்டுருக்கீங்க? பன்னியூர் ரகம். எங்க வாங்கிட்டு வந்து நட்டீங்க? இது கொல்லிமலை தான். கொல்லிமலையில வந்து பன்னியூர் ரகம் வாங்கிட்டு வந்து நட்டுருக்கீங்க. சரி, எப்படிங்க சார் இப்போ வந்து கொல்லிமலையில தானே வளரும், கீழெல்லாம் எப்படி வளரும்? எந்த நம்பிக்கையில நீங்க உங்க தைரியத்துல வாங்கி நட்டீங்க? இது செம்மண் காடு, தண்ணி நிக்காதுங்கிற ஒரு தைரியம். சரி வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல. ஆனாலும் பாத்துக்கலாம் வாச்சோம்னா மொத்தம் 6 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடலாம். போச்சுன்னா அப்புறம் நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் இதை வச்சீங்க. இப்ப மத்த விவசாயிகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க, இது மேலதானே வளரும், கீழே ஏன் வச்சீங்க, இது எங்க வரப்போகுது அப்படின்னு அவங்களை உதாசனப்படுத்திருப்பாங்களே. ரொம்ப கரெக்டா பண்ணாங்க. ஏங்க இதை வச்சுக்கிட்டு இது ஒண்ணுமே வராது அப்படின்னாங்க. வராட்டி இதோட மரத்தை வெட்டி பண்ண வேலை முடிஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுங்க. நல்லா சக்சஸ் பண்ணிட்டீங்க. இப்ப இப்ப 3 வருஷம் ஆச்சு. இதுல இருந்து இப்ப ஒரு காப்பு மிளகு காப்பு எடுத்திருக்கீங்களா? அது முதல்ல ஒரு வருமானம் இருக்கா? முதல் காப்பு இப்பதான் ஒரு 50 கிலோ வந்திருக்குதுங்க. 50 கிலோ 650 ரூபாய் மேல 5030 30,000 35 ரூபாய் பக்கமா ஆகுது இல்லீங்களா? 35,000 ரூபாய்க்கு ஆகுது கொடுத்துருக்கீங்க. ஆமா, இனிமேல் வந்து இன்னும் நிறைய இப்ப காய்ச்சல வந்து 4 ரூபாய் கூட ஆகல. மரம் கம்மி தான் காய்ச்சது. அது பார்த்தா மரம் இப்பதான் பாதி ரொம்ப கம்மி மரம் தான் காப்பு. இன்னும் காப்பு அதிகம் வரல.
ஓகே. பூரா மரமும் வந்து நல்ல மகசூல். ஓகே. வச்சு 3 வருஷம் ஆகுதுங்க. முதல் டைமா வந்து ஒரு காப்புக்கு வந்து மரத்துல ஈல்டு எடுத்திருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பரவலா எல்லா மரங்கள்லயும் காப்பு இல்ல, சில இடங்கள்ல காப்பு இருந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 50 to 60 கிலோ வந்து காஞ்ச மிளகு வந்து எடுத்திருக்காரு. இத லோக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 கிலோ 650 ரூபான்னு லோக்கல்லே கிட்டத்தட்ட முதல் வருஷத்துக்கு ஒரு 35,000 ரூபாய்க்கு வந்து இந்த வருமானம் கொடுத்திருக்கு. இது வந்து ஆரம்ப சூழ்நிலை தான். போக போக எல்லா மரங்கள்லயுமே காப்பு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி வச்சிருக்கீங்களா? 400 கோடி இருக்கு. 400 கோடி வச்சிருக்காரு. 400 கோடியிலுமே வந்து இனிமே வந்து ரெகுலரா அவருக்கு வந்து காப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகும். முதல் டைமே வந்து இன்னைக்கு ஒரு 650 கிலோ எடுத்திருக்காரு. சரிங்க சார். இப்ப நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் உங்க தோட்டத்தை வந்து விசிட் பண்ணேன். பார்த்தப்போ வந்து பார்த்தா கொடியெல்லாம் வாடி இருந்துச்சு. அப்ப இந்த புரிதலே உங்களுக்கு ஆரம்பத்துல இல்லாத? அது ஏதோ வேர்க்கரையான வெற்றின்னு சில பேர் சொல்லிட்டாங்க. சரி, அந்த 2-3 மரத்தோட போயிடுன்னு பார்த்தா ஒரு 10 மரம் 5 மரம் மட்டும் போயிடுது. அந்த சூழ்நிலை தான் உங்களை பார்க்க வேண்டிய ஒரு இது வாய்ப்பு ஏற்படுச்சு. அப்ப உங்க கைட் பிரகாரம் அது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே சார். இந்த கைட் பிரகாரம் சொன்ன மருந்துகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் போனாதான் தெரியும் எந்த அளவுக்கு செட் ஆகும் என்னங்கிறது பார்த்தேன். சரி சார். இனிமே நான் உங்களை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கான அந்த அழுகல் வராம மற்ற பிரச்சனைகள் வராம நான் வந்து ஆலோசனைகளை கொடுக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாருக்கு என்னன்னா அவர் நட்டுட்டாரு. ஆரம்பத்துல நடுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த நோயுமே இதுல வராது, நீங்க கொண்டு போய் நட்டுட்டா போதும், அறுவடை மட்டும் எடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வாடல் வந்துருச்சு. அது இவருக்கு வேர்க்கரையா வட்டி இருக்கு. சரி, அது பரவாதுன்னு பார்த்தா 1 to 2 இப்படி ஒரு 10-15 மரம் கிட்ட கொடி கிட்ட வந்து இந்த வாடல் பரவி வந்து அது வந்து ஃபால்ட் ஆயிருச்சு. அப்பதான் நம்ம வந்து இவர்கிட்ட நேரடியா பார்த்துட்டு என்ன சொன்னோம், சார் இது வந்து ஒரு வாடல் நோய், இது ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணலாம் 1க்கு 1 பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை முறையில, அதாவது பயந்துகிட்டாரு, ஏதாவது கொடுத்து கொடி ஏதாவது ஆயிரம் பயந்துகிட்டாரு. நிறைய பேர் கொடுக்கவே கூடாது, கொடி போயிரும் கொடுக்கல. அது கொடுக்காதனால வந்து பார்த்தோம்னா ஒரு கொடியில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 கொடி வந்து டோட்டலா நமக்கு காஞ்சி போயிடுச்சு இந்த வாடல் நோயால. அப்பதான் வந்து நான் சொன்னேன், சார் ட்ரைகோடர்மா விரிடி இது ஒரு மண்ணுல வேர்ல தாக்கக்கூடிய பூஞ்சனத்தை உயிரியல் முறையில கட்டுப்படுத்துற ஒரு மருந்தை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஒரு டைம் கொடுத்துருக்காரு. இப்ப கொடுத்து 1 வாரம் ஆச்சு. இன்னும் 1 வாரம் கழிச்சு இன்னொரு டைம் வந்து நான் கொடுக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? பண்ணிடலாங்களா? பண்ணிடலாம். இன்னும் ஒரு டைம் பண்ணா கண்டிப்பா நீ எத்தனை செலவு பண்ணாலும் நம்ம சொல்றோம். ஏன்னா நமக்கு கொடி நிறுத்தணும் இல்ல, அதிக செலவு இல்ல. கொடி போயிடுச்சுன்னா போச்சு, 6 வருஷம் ஆச்சு. இதோட 6 வருஷம் பலன் பூரா போயிருமே. மரம் 3 வருஷம், கொடி 3 வருஷம், மொத்தம் நமக்கு 6 வருஷம் எந்த விதமான இது இல்லாத இது மட்டும் காப்பாத்திட்டு இருக்கிறோம். இப்ப 6 வருஷம் குழந்தை மாதிரி எப்படி நம்ம என்ன பண்றது? அதான் சார். இப்ப நம்ம அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து இயற்கை முறையில வந்து இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் கொடுத்து 1 வாரம் ஆச்சு. இன்னும் 1 வாரத்துல நம்ம இன்னொரு டைம் கொடுக்க சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா கெமிக்கலோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும், உயிரியல் முறையில நம்ம கொடுக்குற உரங்களோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து உடனே 1 வாரத்துல வந்து நம்ம இவருக்கு மறுபடியும் வந்து இந்த ட்ரைகோடர்மா விரிய வேர்ல வந்து நம்ம உங்களை நம்பிதான் நான் இதை செய்யறேன். கண்டிப்பா கொடி காயாது அப்படிங்க நீங்க கொடுத்த தைரியத்துல தான் நான் இது வந்து தைரியமா சொல்றேன். நீங்க சொன்னதால்தான், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீங்க சொன்னதால நான் நம்புறேன், நம்பி இது செய்யறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. இப்போ வாடல் நோய் தான் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து அவருக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. எப்படி இது வாடல் நோய் தானா, இது வந்து பரவுமானே தெரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ ஒரு டைம் ட்ரைகோடர்மா விரிடி கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து நிறைய விவசாயிகள் வந்து ஒரு மிளகுல வந்து பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இந்த வாடல் நோய் தான். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் மிளகுல வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சரிங்களா? இந்த வாடல் நோய்ங்கிற பிரச்சனை வந்து மிளகுல கண்டிப்பா இருக்கும். ஸோ வாடல் நோய் அந்த ஃபங்கஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மழை காலங்கள் ஈரங்கள் அதிகமா இருந்தால் ஃபார்ம் ஆகும். 2வது மழை காலம் முடிஞ்சு வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? அப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இது வெய்ய காலம் தானே, இந்த இடத்துல இப்போ எங்கடா அழுகல் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா மண்ணுல இருக்கிற தீமை செய்யும் பூஞ்சனை என்ன ஆகணும்னா தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை தன்னை ஆக்டிவேட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல மழை காலம் முடிஞ்சும் கூட இந்த அழுகல் வரதுக்கான வாய்ப்பு நிச்சயமா நிறைய இருக்கு. இதுல பாருங்க சாஃப்ட் வில்ட் இதுல வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இங்க பாருங்க, மேல பாருங்க, இது பாருங்க. இதுல ஒரு பக்கம் கொடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து வில்ட் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இந்த மரத்தை பாருங்க, டோட்டலா காஞ்சிருச்சு. மரம் மேல கீழே இருந்து மேல வரைக்குமே காஞ்சிடுச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மரத்துல வந்துச்சு, இந்த மரத்துல வந்து ஆரம்பிச்சிருக்கு, இந்த கொடி காஞ்சிருச்சு. அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மரத்துல பாருங்க இதுக்கு காஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது அந்த மரத்துலயும் தாக்கி அது காஞ்சிருச்சு. பாருங்க, இந்த சுத்தி 4-5 மரம் வந்து பார்த்தோம்னா இந்த வாடல் நோயால கிட்டத்தட்ட பாருங்க, இங்கேயே பாருங்க எத்தனை மரம்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11
11 இந்த இடத்துல மட்டும் சுத்தியுமே பாருங்க, அங்க அந்த இடத்துலயும் பாருங்க தாக்குதல் இருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 கொடி வந்து பார்த்தோம்னா இந்த நோயால கொடி ஃபுல்லாவே காஞ்சிடுச்சு. சரிங்களா? இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இப்போ 2 விதமா பண்ணலாம். அதாவது கெமிக்கலா பண்ணலாம், ஆர்கானிக்கா பண்ணலாம். கெமிக்கலா பண்றதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் கொடுக்குறீங்க கெமிக்கல் இப்போ உதாரணத்துக்கு வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடுன்னு ஒன்று இருக்கு. இந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடை வந்து நீங்க இந்த வேரலுகளுக்கு கொடுக்குறப்ப கண்ட்ரோல் ஆகும். நான் மாற்று கருத்தை சொல்லலை. இது ரொட்டீனா கொடுக்குறப்ப என்ன ஆயிரும்னா அந்த ஃபங்கஸே வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிரும். சரிங்களா? மண்ணுல எந்த நுண்ணுயிரிகளுமே இருக்காது. ஃபங்கஸ் வந்து ஒரு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, பாம்பு கடிக்கு வந்து அவர் மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து நிறைய டைம் பாம்பு கடிச்சிருச்சு. அப்போ அவர் வந்து அந்த பாம்பு கடியிலிருந்து எடுத்து ரெசிஸ்டண்டாக மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கப்ப அவருக்கு எத்தனை டைம் கடிச்சாலும் இப்போ விஷமே ஏறது கிடையாது. ஏன்னா அவர் பாடி ரெசிஸ்டன்ட் ஆச்சு. அப்போ ஒரு 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 நச்சு அழிக்க போறப்ப என்ன ஆகுனா ஒரு லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ட் ஆகிடும், அதை எதிர்க்க திறன் அடைஞ்சிடும். அப்போ நீங்கள் கொடுக்க அந்த மருந்து பலன் அளிக்காம போயிடும். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரியல் முறையில கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். உயிரியல் முறையில் என்ன பண்ணும், இது அந்த ஃபங்கஸை கொல்லாது. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ட்ரைகோடெர்மா விரிடி ஆர் சூடோமோனாஸ், இந்த 2 மருந்து வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒரு மரத்துக்கு வந்து 10 மில்லி 1 லிட்டர் தண்ணியில 10 மில்லி மருந்தை கலந்து ஒவ்வொரு கொடிக்கு உள்ள வேர்ல வந்து நீங்க இதை கண்டிப்பா ஊற்றி விடணும். சரிங்களா? ட்ரைகோடெர்மா இல்லைன்னா சூடோமோனாஸ். அப்போ நம்ம என்ன சொல்றோம், ஆரம்ப சூழ்நிலையில வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறப்ப நீங்க ஆரம்பத்துல வந்து ஒரு செடிக்கு வந்து 10 மில்லி தண்ணி 10 மில்லி மருந்து 1 லிட்டர் தண்ணிங்கிற அளவுல வந்து நீங்க கரைச்சி இதை வேர்ல கொடுக்கறது மூலியமா இதை வந்து நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நான் சொல்றேன், மழை காலங்கள்லயும் இந்த நோய் வருது, மழை முடிஞ்சு இந்த நோய் வருது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், வெய்ய காலத்துலயும் இந்த பிரச்சனை வருது. ஸோ இதை எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஏக்கருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்றேன், இப்போ 1 லிட்டருக்கு நான் 10 மில்லி சொல்றேன் இல்லைங்களா, 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தோம்னா 1 லிட்டர் மருந்து ட்ரைகோடெர்மா விரிடி இருந்தா கூட போதும். சரிங்களா? இது வந்து நீங்க மாசம் ஒருக்க தண்ணி கொடுக்குறப்ப வந்து அப்படியே வேர்லயே வந்து நீங்க தண்ணி பாய்க்கிறப்பே வந்து ட்ரிப்புலையோ அல்லது ட்ரிப்புல தான் மோஸ்ட்லி கொடுப்பீங்க எல்லாருமே. ட்ரிப்புல வெஞ்சூரி மூலியமா வந்து நீங்க 1 லிட்டர் மருந்து 200 லிட்டர் பேரல்ல மிக்ஸ் பண்ணி 1 ஏக்கருக்கு பாசன வழியா நீர் கொடுக்குறப்பவே நீங்க மாசம் ஒருக்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வாடல் நோயை நம்மளால கடைசி வரைக்கும் வராமலே நிச்சயமா நம்மளால பார்த்துக்க முடியும். சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைகோடெர்மா என்ன செய்யும், அதாவது மண்ணுல போயிட்டு இந்த வேற சுத்தியுமே வந்து ஒரு கவசம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும் இந்த பூஞ்சனம். அப்ப என்ன ஆகும், வெளியில இருந்து தீமை செய்யற பூஞ்சனம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வேற தாக்காம இது வந்து தடுத்து வச்சுக்கும். அப்ப இந்த சூழ்நிலையில இருக்கிறப்ப மண்ணில் இருக்கிற மற்ற தீமை செய்யற பூஞ்சனம் செடியை தாக்காமலேயே இந்த ட்ரைகோடெர்மா விரிடி வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டைம் வந்து இதை வந்து நீங்க இதை வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கங்க, ஆர்கானிக்கா நம்ம கண்ட்ரோல் பண்ற எந்த மருந்துமே உடனடியா ஒரு சிவியரான பிறகு கொடுத்தா கேட்காது. அந்த கொடி காஞ்சது தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது பரவாம இருக்கவும் வராம இருக்கவும் வந்து முன்கூட்டி இந்த வேலையை வந்து நம்ம செய்யணும். அதனால வந்து மாசம் ஒருக்க நீங்க கண்டிப்பா வந்து ட்ரைகோடெர்மா விரிடிய தண்ணி பாய்க்கிறப்பவே வந்து நீங்க வெஞ்சூரி மூலியமாவோ ட்ரிப்பு மூலியமாவே கொடுக்கறது இந்த மிளகுல இந்த வாடல் நோய் கருகல் நோய் வராமலே பார்த்துக்க முடியும். சப்போஸ் இலை கருகல் வருது, இந்த கருகல் வரப்ப என்ன பண்ணலாம், சூடோமோனாஸ், அதாவது காற்றுல இருக்கிற பூஞ்சனத்தையும் இந்த சூடோமோனாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த சூடோமோனாஸை நீங்க ஒரு டேங்குக்கு 100 மில்லி கலந்து நீங்க இலை வழியா நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறப்ப இலையில வரக்கூடிய அந்த பூஞ்சனம், இலையில வரக்கூடிய அந்த கருகல் நோய் வராம நம்மளால பார்த்துக்க முடியும். சரிங்களா? ட்ரைகோடெர்மா விரிடி சூடோமோனாஸ் இது 2ஐயும் பயன்படுத்தினா இந்த அழுகலும் இந்த இலை கருகலையும் வந்து நம்ம எல்லாம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை மாசம் ஒருக்க பண்றதுல எந்த தப்புமே இல்லை, தாராளமா நீங்க பண்ணலாம். கெமிக்கல் மாதிரி இது அதிக டோஸ் போய் மரங்களை பாதிக்குமான்னு கேட்டா அந்த மாதிரிலாம் இது பாதிக்காது. இது எல்லாமே ஒரு நுண்ணுயிரிகள், மண்ணோட மண்ணா கலந்து செயல்படக்கூடிய ஒரு நுண்ணுயிரிகள். அதனால இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். சப்போஸ் வேர்ல வந்து நமக்கு வந்து இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் வேர்ல வந்து அழுகல் தான் இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப வேர்ல புழு கூட இருக்கலாம். சரிங்களா?
அந்த வேர் புழுவை வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணா, நீங்க ட்ரைகோடர்மா வெடி கொடுக்குறீங்க, அதோட பெவேரியா பேசியானான்னு ஒரு புழுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தையும் நீங்க கூட சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா வேர்ல வரக்கூடிய புழுவையும் நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அப்ப வேற தாக்கக்கூடிய புழு பூச்சியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம், வேற தாக்கக்கூடிய பூஞ்சனத்தையும் நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் மிளகுல வரக்கூடிய பெரிய பிரச்சனை. சரிங்களா? இதுக்கான முழு தீர்வு இப்ப நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நம்ம வந்து மிளகுல அழுகல் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா நல்ல ஈல்டு நிச்சயமா எடுக்க முடியும். ஓகேங்களா? பாருங்க, இந்த மரம் ஃபுல்லாவே வாடிருச்சு இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அதே மாதிரியே ஒரு ஏக்கர்ல இப்ப இதுல இங்க இருக்கிறது ஃபுல்லாமே பன்னியூர் ரகம். சரிங்களா? அதாவது மிக்சடா கொஞ்சம் கலந்து வைக்க சொல்றோம். ஒரே ரகமா வச்சோம்னா எப்பயுமே ஒரு பூச்சா இருக்கட்டும், ஒரு நோயா இருக்கட்டும், இது என்ன பண்ணுன்னா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தாவரத்துக்குமே ஒவ்வொரு வெரைட்டிஸுக்குமே ரெசிஸ்டன்ட் தன்மை வந்து மாறும். ஒவ்வொன்றும் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும், ஒவ்வொன்று எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே வெரைட்டியாக வைக்காம இப்போ இதில் வந்து பன்னீர் வச்சிருக்காரு. நான் என்ன வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னேன், மறுபடியும் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, சார் இது இப்போ போன கொடியில் எல்லாத்தையுமே வந்து கரிமுண்டா வைக்க சொல்லியிருக்கேன். ரகத்தை நாட்டு ரகம் உங்களுக்கு தெரியும், கரிமுண்டா. சரிங்களா? ரெண்டாவது இந்த இடம் ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்களா, இங்கே கீழே பாருங்க, இப்போ செடி வச்சிருக்காரு. இந்த செடி வந்து இது வந்து கரிமுண்டா ரகம் நம்ம எடுத்து வைக்க சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இதை மாத்தி நடுறப்ப இந்த இடத்துல வந்து கொடி இருந்திருக்கு. இப்ப இந்த கொடி இருந்த இடத்த வந்து பிடுங்கிட்டு வந்து இப்ப கரிமுண்டா வச்சிருக்காரு. ஆனா நீங்க கொடி அந்த காஞ்ச நோய் தாக்கின கொடி இருக்கு இல்லைங்களா, நோய் தாக்கின கொடி காஞ்ச கொடியை வந்து எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த குழியில சுண்ணாம்பு, நீங்க வந்து நம்ம யூஸ் பண்ற சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பை வந்து அந்த குழி ஃபுல்லா போட்டு விட்டுறணும். குழி ஃபுல்லா போட்டு விட்டுட்டு நல்லா வந்து அந்த பார்த்துக்குங்க, மண்ணுல அந்த தீமை செய்யற பூஞ்சனம் இருக்கு இல்லைங்களா, பல வருடம் வந்து அது மண்ணில் உயிரோடே இருக்கும். அதுக்கான சூழ்நிலை, தட்பவெப்ப சூழ்நிலை வரப்ப மறுபடியும் அது வந்து வேற தாக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க இந்த குழியில வந்து சுண்ணாம்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நல்லா சுண்ணாம்பு போட்டு அந்த நுண்ணுயிர்கள், அந்த பூஞ்சனம், தீமை செய்யற பூஞ்சனம் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்க புது செடி நடுற மாதிரி இருந்தா நடணும். சரிங்களா? அப்படியே வந்து கொடி வாடின பிறகு அந்த கொடி எடுத்துட்டு எதுவுமே பண்ணாத மறுபடியும் இதுல நட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன பிரச்சனை வரும், மறுபடியும் அந்த பூஞ்சனம் வந்து இந்த புதுசா நம்ம வைக்கிற கொடியை வந்து தாக்கும். ஸோ அப்ப தாக்குறப்ப இதுலயும் அந்த பூஞ்சன நோய்க்காக நம்ம வந்து பெரிய பிரச்சனையை சந்திப்போம். சரிங்களா? அதனால கண்டிப்பா நோய் தாக்க இடங்கள்ல மறுபடியும் நீங்க செடி நடுறப்ப அதுல வந்து கொஞ்சம் சுண்ணாம்பை வந்து நீங்க ஃபுல்லா போட்டுட்டு அந்த பூஞ்சனத்தை அந்த சுண்ணாம்பு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடும், ஃபுல்லா அழிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க இன்னொரு செடியை நடணும். புரியுதுங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க செடி வந்து கலப்படமா நடுங்க, மல்டி வெரைட்டியா உள்ளுக்குள்ள நடுங்க, ஒரே வெரைட்டியா நடாதீங்க. நோய் தாக்கி இருந்துச்சுன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றப்ப கண்டிப்பா கீழே வந்து நீங்க சுண்ணாம்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க செடியை நடணும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்னும் உங்களுக்கு புரியல, அல்லது நான் சொன்ன மருந்துகள் உங்க மனசுல ஏறல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு என்னோட நம்பர் இவர் கொடுப்பாரு, டிஸ்கஷன்ல கொடுப்பாரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் தெளிவா உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி.